விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் நடந்தோன, அனாமிகா நம்ம மகா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இதனால வீட்ல பெரிய பிரச்சனை வெடிக்குது. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க, அனாமிகா வேணும்னே என்ன பண்றாங்க, மகா கிட்ட அப்படியே நடிச்சு மன்னிப்பு கேட்குற மாரி சீன் போடுறாங்க. இதனால அனாமிகா பேச்சுக்கே நான் வரமாட்டேன். என்னை விட்டுரு அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு மகா மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து வீட்ல உள்ளவங்க எல்லாருமே உங்ககிட்ட இந்த மாரி மோசமா நடந்துக்கிறாங்க. உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் இருக்கேன் உனக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. சூர்யாவோட தோள்ல சாஞ்சு மகா அழுவுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க 2 பேருமே தூங்குறதுக்காக படுத்துடுறாங்க. அப்ப திடீர்னு சூர்யா எழுந்து கிளம்பி போறாரு. அப்ப மகா என்ன தீங்க நடுராத்திரில எங்க எழுந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சூர்யா சொல்றாரு, இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை நான் மறந்தே போயிட்டேன். நாளைக்கு மார்னிங் நான் சப்மிட் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. டிசைன்ஸ் எல்லாமே நான் ஓகே பண்ணி ஆகணும். அதனால நான் சொல்லியிருந்தேன் ஆஃபீஸில், இங்கே இருக்க பிரச்சனையில் நான் இதை மறந்தே போயிட்டேன். அதனால நான் உடனே போகணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. என்னங்க நீங்கள் ராத்திரில போக பார்க்குறீங்க, அதுவும் ஆஃபீஸ் வேலையானோன்னே, இங்கே பாரு சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வேறு வழி இல்லாமல் மகாவும் படுக்க போகிறாங்க. அப்போ திடீர்னு ஆஃபீஸ் கால் வருது. உடனே மகா எடுக்கிறாங்க. என்னாச்சு இந்த பொண்ணு இந்த டைமில் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனர் கால் பண்ணுறாங்க. சூர்யா ஆஃபீஸில் வேலை செய்கிற டிசைனர். சார் ஒன்றும் வரல மேடம், அதனால தான் உங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாக போச்சு. இன்றைக்கி டிசைன்ஸ்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு, உடனே வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தானே சார் கிளம்புனாரு, இன்னும் வரலையா அப்படின்னு. இல்லை மேடம் இவ்வளோ நேரம் வரைக்கும் வரல, வந்திருக்கணுமே, எப்போ கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு, அது என்ன டிசைனோ சொல்லிட்டுங்க, நான் அமுச்சு வைக்கிறேன், அது வரைஞ்சி அப்படின்றாங்க. இல்லை மேடம் சாருக்கு தெரிஞ்சா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகா அழகாக வரைஞ்சிட்ருக்காங்க. சூர்யாவுக்கு அந்த தெரிஞ்ச ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள ரூமில் இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ வர்ற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. யாருமே இல்லை. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போய் கதவு சாத்திக்கிறாங்க. பார்த்தா டிவி ஓடுது. பயந்து போயிடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொம்பு எடுத்துகிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. பார்த்தா எல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா முடிவு பண்ணுறாங்க. உடனே சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வீட்டில் இருக்கிறதுக்கு யாரும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னொன்னே, சரி ஓகே நான் ஆஃபீஸ் விஷயமா போகலான்னு நினச்சேன், சரி ஓகே நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வீட்டுக்கு நம்ம வந்துடுறாரு நம்ம சூர்யா. இங்கே பார்த்துட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா சூர்யா நிற்கிறாரு. அப்பா நீயா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னோடனே, சரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, யாரும் தெரில, யாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சூர்யா அப்படின்னோடனே, அப்படியே அவங்கள ஹக் பண்ணுறாங்க. சூர்யாவை ஹக் பண்ணுறாங்க. உடனே இது யாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தவங்க அழகாக கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க ஃபுல்லாகவே. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி இங்கே வரைஞ்சிட்ருக்க மகாவுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இங்கே மகா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருக்கேன்னு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே லைவாக ஓடுது. ஸ்வேதா வீட்டுக்கு சூர்யா போனதும் அவங்கள ஹக் பண்ணதும், அப்போ பொய் சொல்லிட்டு போயிருக்காரா, அப்போ உண்மையிலே ஆஃபீஸ்க்கு இவர் போகலையா, இந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரா, இந்த பொண்ணு யார், இவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ இவர் என்ன நேசிக்கலையா, அப்போ இந்த பொண்ணை தான் அவர் நேசிக்கிறாரா, இவர் மனசில் ஃபுல்லாகவே இந்த பொண்ணு தான் இருக்கா. ஒரு வேளை நான் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார், எப்படி நான் அவர்கிட்ட கேட்குறது, அவரை நல்லா கேட்கலாமா கேள்வி, ஆனால் கேட்டால் உண்மை வராது, இவரை சும்மாவே விடக்கூடாது, இந்த ஆதாரத்தை நம்ம வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம மகா. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அனாமிகா. அனாமிகா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க மம்மிக்கும் டேடிக்கும். இந்த மாதிரி கவலையே கிடையாது இதுக்கப்புறம், என் டென்ஷன் எல்லாம் இன்னையோடு போயிடுச்சு அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே, அந்த மகா நான் ஒரு வழி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் மகாவை அந்தளவில் யாரும் மதிக்கவே மாட்டாங்க, இந்த வீட்டில் நான் தான் மகாராணியாக இருக்கணும், அந்த மகா என்றைக்குமே வேலைக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மகா எப்பவும் போல் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஐஸ்வர்யா சமைய திட்டுறாங்க, எதுக்காக நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்க, இந்த வீட்டில் மற்றவங்களாம் வேலை செய்யணும்ல, ஆனால் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க, நீயே செஞ்சுட்ருக்க, நீ ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, அதனால தான் அந்த அனாமிகா ரொம்ப திமிர் பிடிச்சா அலையிறா, அதனால தான் உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. வீட்டில் தான் வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பண்ணட்டும், நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே பரவாயில்ல நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நீ எல்லாம் திருத்தவே முடியாது ஒன்றெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. விடு அக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இதோட முடியுது.